கிறிஷ் அண்ட் கிறிஸ்டி ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரோட லைஃபும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் கிறிஸ்டி, நீயும் உன் கொலீகுக்கு நீ தான் என்னோட ஹார்ட்டை வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் எல்லாம் அனுப்புற. கிறிஷ் இதை பாத்துறான். தென் ரெண்டு பேருக்கும் சண்டை வருது, பிரேக்கப் ஆகுது. கிறிஷ் ரொம்ப உடஞ்சு போயிடுறான், அவனால சுத்தமா முடியல. ஏன் கிறிஸ்டி இப்படி அவனை ஏமாத்துறான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது, இட்ஸ் அ சீரியஸ் திங் அப்படின்னு கிறிஷ் நினைக்கிறான். தென் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, பரவாயில்ல அவ போனா போட்டும், திரும்பி வருவா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், உண்மையான காதல் திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். தென் அவன் நினைச்ச மாதிரியே கிறிஸ்டியும் திரும்பி வரா. ரெண்டு பேருமே திரும்பி சேர்றாங்க. அவங்களோட லவ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெயிட் அதான் இந்த இடத்துல நடக்காது. இதெல்லாம் படத்துக்கு நல்லா இருக்கும். பட் ரியாலிட்டியில ஒரு பொண்ணு உங்களை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா ஓகே ஃபைன். கிறிஸ்டி விட்டுட்டு கிறிஸ்டி போயிட்டா அப்படின்னா திரும்பி வந்தாலும் ஓகே, அந்த ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா இருக்கும். திரும்பி அந்த விஷயம் அவனை டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அவன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குது. அவன் ரொம்ப ரொம்ப மோசமா ஃபீல் பண்றான். அது எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்றான்னா, நீ வந்து எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்படுற, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை கழட்டி விட்டு போயிடறான். கிறிஷ் ஃபீல் பண்றான், அழுவுறான், கதறான். தென் அவனோட லைஃப் அவன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்றான். பிகாஸ் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் கேஜி அப்படிங்கிற சேனலை பாக்குறான். அதில் பார்த்தோன்னே அவனும் கேஜேவா மாறணுங்கிறதுக்காக ஒர்க் அவுட் பண்றான், ஜிம் போறான், தன்னோட பாடியை பில்ட் பண்றான், மைண்டை பில்ட் பண்றான், நிறைய பவர்ஃபுல்லான புக்ஸ் படிக்கிறான். ஒரு பேஜ் புக் படிச்சாலும் அந்த ஒரு பேஜ்ல இருக்கிற விஷயத்த அவன் இம்ப்ளிமெண்ட் பண்றான். தொடர்ந்து ஒரு விஷயத்த ரொட்டீனா அவன் திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கான். புதுசா கத்துக்கிட்டு அவன் எதுவுமே பண்ண விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றான். அண்ட் அவனுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவனை மாதிரியே ஃபீல் பண்றான், அவனை மாதிரியே கஷ்டப்பட்டுட்டு இருக்க எல்லா மக்களுக்கும் அவன் நல்லது சொல்லி தரணும். அந்த மாதிரி பசங்க, சாஃப்ட் கைஸ், சாஃப்ட் மென்னுக்கு மாஸ்குலின் பார்த்து சொல்லி தரணுங்கிறதுக்காக அவன் புறப்படுறான். அவன் லீடரா மாறுறான். அவன் அந்த பசங்களுக்கு சொல்லித்தரான். செல்ஃப் ரெஸ்பெக்ட், மிஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கேர்ள்ஸ். ஓகே, ஸோ நான் ரீசெண்ட் டைம்ல ஜிம்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு பையன் பேசிட்டு இருந்தான். அவன் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் இருக்கிற பையன். ஓகே, ரொம்ப அந்த அளவுக்கு அப்படியே ரொம்ப ஹார்டா மாஸ்குலினா அப்படிலாம் இருக்க மாட்டான். அவன் ரொம்ப சாஃப்ட் மேன், சாஃப்ட் கைஸ், நைஸ் கைஸ். எப்பவுமே எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. லெட்ஸே அவனோட ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அவன் என்கிட்ட வந்து சொன்னா, அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்ன, இந்த மாதிரி நான் விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஏன் விட்டு போனாங்க, இல்ல மெசேஜ்ல வந்து அந்த ஏதோ ஒரு பையன் வந்து என்னோட ஏன் ஹார்ட்டின் அனுப்புறேன்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, என் ஹார்ட்டை தான் நான் உங்ககிட்டே கொடுத்துட்டேனே, அப்புறத்துக்கு நான் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதேதான் எனக்கும் நடந்துச்சு. ஓகே, சோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அந்த பையனுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது. திரும்பி போயிருக்கான், திரும்பி பேசியிருக்கான், கெஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் பேசியும் திரும்பி செல்ஃப் ரெஸ்பெக்ட் உடைக்கிறதுனால ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல அவனால தாங்க முடியல அந்த ஒரு விஷயத்த. அதனால பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டான். சோ நான் உனக்கு சொன்ன அட்வைஸ் தான் இந்த நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் லிட்டரலா இந்த உண்மையை பேசுறதுக்கு இங்க யாருமே கிடையாது. பிகாஸ் கேர்ள்ஸோட வியூவர்ஸ் கவுண்ட் வேணும். கேர்ள்ஸ் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் இந்த விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பட் நான் பேசுவேன். பிகாஸ் ஐ ஒன்ட் நீட் எனிஒன்ஸ் வேலிடேஷன், ரைட்? ஸோ ஆக்சுவலி இது சோகமான விஷயம் தான் இல்லையா? அதான் எனக்கு சோகம் வர மாட்டேங்குது, சிரிப்பு தான் வருது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம லைஃப்ல நம்ம நிறைய அடிபட்டோம் அப்படின்னா எல்லாமே காமெடியா தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதனால இந்த மாதிரி நீங்க ஒரு பொண்ணு உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு வேற ஒருத்தனுக்காக விட்டுட்டு போயிட்டாங்க, திரும்பி வராங்க அப்படின்னா நீங்க பேசவே பேசாதீங்க. இதுதான் என்னோட ஒரு மாஸ்டரான ஒரு என்ன சொல்லுவாங்க பேரு, மாஸ்டர் டீச்சிங் அப்படின்வாங்க. ஸோ மாஸ்குலின் மைண்ட் செட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் இதான் சொல்லுவேன். எப்பவுமே மாஸ்குலினா இருக்கிற ஒரு பொண்ணு போயிட்டாங்க அப்படின்னா போனவங்க தான். திரும்பி எப்பவுமே இந்த படத்தெல்லாம் சொல்ற மாதிரி இந்த தூக்கி போட்டதை எடுத்து ஒட்ட வச்சா அது இன்னும் அழகா இருக்கும். அப்படிலாம் ரியல் லைஃப்ல செட் ஆகாது. ஒன்ஸ் ஒருத்தவங்க போயிட்டாங்க ஓகே ஃபைன் அப்படின்னா உங்களை பிடிக்காம தான் போனாங்க. நீங்க என்னதான் வந்து அவங்க கிட்ட மூச்சை போட்டு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்தாலும், எவ்வளவுதான் அந்த புறாவை பிடிச்சிருந்தாலும், அந்த புறா ஒன்ஸ் பறந்து போகணும்னு இருந்தா அது பறந்துதான் போயாகும். அது யாராலையும், உங்களால மட்டும் கிடையாது, யாராலுமே போய் பிடிச்சிட்டு இல்ல போகாத ப்ளீஸ் எனக்கு அதையும் கூடியே அப்படின்னு சொல்ல முடியாது. அது கூட இருக்கவும் இருக்காது. லைஃப்ல நிறைய விஷயம் நீங்க பிளான் போட்ட மாதிரிதான் நடக்கும் சொல்ல முடியாது. லெட்ஸே நிறைய கனவு கண்டிருப்பீங்க அவங்க கூட. லெட்ஸே அவங்க கூட கல்யாணம் ஆகுற மாதிரி, குழந்தை பிறக்கிற மாதிரி, லெட்ஸே உங்களோட லைஃபை நீங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு காஃபி போட்டு தர மாதிரி, இந்த மாதிரி உங்களோட ட்ரீம் இமேஜின் லைஃப் பயங்கரமா இமேஜின் பண்ணி வச்சிருப்பீங்க. வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வந்தோடனே நாங்க 2 பேரும் கட்டி பிடிக்கணும், ஒரு மடியில படுத்து நிறைய இமேஜின் பண்ணிருப்பீங்க, எனக்கு புரியுது. பட்
யோசிச்சு பாருங்க. அவங்க உங்களை விட்டுட்டு போகும்போது நீங்க ஏன் அவங்களுக்காக உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இல்ல, ட்ரூ லவ் வில் கம், ஐ வில் வெயிட் ஃபார் தட், she can go and do anything with anyone, I won't, it's not that much என்ன சொல்லுவாங்க ப்ராப்ளமேட்டிக் திங் ஃபார் மீ. இது நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே மாட்டீங்க. பிகாஸ் ஒரு பொண்ணு உங்களை விட்டுட்டு போறாங்க அப்படின்னாலே அந்த சைட்ல யாரோ ஒருத்தவங்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்காங்க, அவங்களுக்காக தான் போறாங்க, இதான் உண்மை, இதான் ரியாலிட்டி. இது ஏன் அக்செப்ட் பண்ணிக்க உங்களால முடியல? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பொண்ணுங்க அப்படின்னாலே அவங்க ஏஞ்சல் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு மோசமான டார்க்கர் ஒரு சைடு இருக்கோ அதே மாதிரியான டார்க்கர் மோசமான சைடு அவங்களுக்கு இருக்கும். லெட்ஸ் இன்னைக்கு நிறைய பொண்ணுங்க ஒரு 50% வச்சுக்கோங்க, எல்லாரையும் சொல்ல விரும்பல, 50% ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவன் சாஃப்டா இருக்கணும், பட் அட் த சேம் டைம் பாய் பெஸ்டி அப்படிங்கிறவன் அவன் ரஃபா இருக்கணும். நான் யாரையும் இன்சல்ட் பண்ணல, பட் உண்மை இதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க என்னதான் வந்து பாய் பெஸ்டி இல்ல என் ஃப்ரெண்டு அண்ணன், டோன்ட் இன்வால்வ் இன் திஸ் ட்ராப். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராப். இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை இவங்க எப்படி மனிப்புலேட் பண்ணுவாங்கன்னா, கண்ணீர் மூலியமாவும் நீ தப்பானவன் நான் கரெக்ட், நீ என்ன சந்தேகப்படுற இந்த ஒரு விஷயத்த டக்குன்னு கையில கொண்டு வந்து வச்சுப்பாங்க. நம்ம இன்செக்யூர்டா இருக்கோம் யாராவது சொல்றாங்க அப்படின்னா சொல்லிட்டு போட்டோம், நமக்கு அதை பத்தி கவலையே இருக்கக்கூடாது. பிகாஸ் எனக்கு ஒரு சில வேல்யூஸ் இருக்கு, அந்த வேல்யூஸை ஒரு சில பேர் மீறுறாங்க அப்படிங்கும் போது எனக்கு அவங்க தேவை இல்லைங்கிற ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருக்கணுமே தவிர, இல்ல என்னோட வேல்யூஸை உடைக்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க ஒரு 5 to 10 years லவ் பண்ணிட்டோம், கூட இருக்கிறோம், லைஃப் வீணா போயிடும், லைஃப் சுத்தமா வீணா போயிடும். நீங்க ஷார்ட் டேர்ம்ல யோசிக்கிறீங்க, ஓகே இப்போதைக்கு என் கூட, இது லாங் டேர்ம் ஜேர்னி ரைட். ஒரு பார்ட்னர் லைஃப்ல ஒரு 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை. நல்ல நண்பர்கள், நல்ல அம்மா அப்பா, நல்ல மனைவி, நல்ல கணவன். ஓகே, கேர்ள்ஸ் பார்த்திருந்தாலும் சரி, பாய்ஸ் பார்த்திருந்தாலும் சரி, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த 3மே நல்லா அதாவது அப்பா அம்மாவை நம்ம அமைச்சிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். பட் நண்பர்களையும் நம்மளோட வருங்கால துணைவர்களையும் துணைவிகளையும் நம்மளால அமைச்சிக்க முடியும் ரைட். ஸோ அப்போ இந்த 2 விஷயத்துலயும் நம்ம ப்ராப்பரான ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் நம்ம லைஃப் எப்படி போக போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே நம்மளால கெஸ் பண்ணிட முடியும். நீ உன்னோட ஃப்ரெண்ட் குடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான் அப்படின்னா, நீ குடிக்கல சிகரெட் அடிக்கிறனாலும் அவன் கிட்ட இருக்கிற மென்டாலிட்டி அப்படியே உனக்கு இருக்கும். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நிறைய பசங்க கூட சேட் பண்ணிட்டு இருக்கா, நிறைய பசங்க கூட பேசுறா, கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்றா அப்படின்னா, கண்டிப்பா அதுல எவனாவது ஒருத்தன் அவளை ஃபிளர்ட் பண்ணும், அவளை மயக்கணும், அவளை லஸ்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும் நினைப்பான். கண்டிப்பா அதுக்கான ஒரு சான்ஸ் அந்த இடத்துல இருக்கும். இவங்க யாருக்குமே இது வந்து தெரியாது, பட் இதுதான் ரியாலிட்டி, இதான் நடந்துட்டு இருக்கு, இதுதான் உண்மை. போய் நீங்க நம்பலன்னா அவங்க போனை வாங்கி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்பவும் நான் சொல்றேன், நான் எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எல்லா கேர்ள்ஸுமே இப்படிதான் நான் சொல்ல, கேர்ள்ஸ்ல இப்படி இருக்காங்கன்னு நான் சொல்றேன். என்னோட வேல்யூஸை பொறுத்தவரை எனக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ என்னோட ஃபியூச்சர் குயினுக்கோ வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது தான் நான் மேக்ஸிமம் தெரியும் நினைப்பேன். எவனா இருந்தாலும் சரிங்க, என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், அவன் அண்ணன் பழகுவான், தங்கச்சின்னு பழகுவான், லெட்ஸ் ஃப்ரெண்டுன்னு பழகுவான். ஆனா அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிற ஒரு 10% அவனுக்கு அந்த இது இருக்கும். உடனே நீங்க சொல்லலாம், அந்த இல்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான்னு, அப்படிலாம் கிடையாது. ஒருத்தன் எவ்வளவுக்கு ரொம்ப கூடா இருக்கானோ அந்த அளவுக்கு அவங்களால வந்து அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க பேரு, அந்த ஒரு பாசம் அன்பு வீட்டுல கிடைக்காத ஒரு விஷயம் வேற எங்கேயும் கிடைக்காத ஒரு விஷயம் இங்க கிடைக்குது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க டேர்ன் ஆஃப் ஆகதான் செய்வாங்க, டேர்ன் ஆன் ஆகதான் செய்வாங்க. இது உங்கள நிறைய பேருக்கு தெரியாது, இது யாருமே பேசுறது கிடையாது. பிகாஸ் இது வந்து ஒரு ரொம்ப டபு டாபிக், இது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஒரு இஷ்யூ ஆயிரும். நான் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா தான் அந்த கேம் விளையாடணும்னு நினைப்பாங்க, பட் ரியாலிட்டி தான் இப்படியும் இங்க நடந்துட்டு இருக்கு. லெட்ஸ் சே ரீசெண்ட் டைம்ல கூட ஒரு நியூஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தன்னோட லவ்வருக்காக யாரோ லவ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணு வந்து எல்லா இடத்துலயும் குண்டு வச்சேன்னு சொல்லி மிரட்டி, அது ரீலான்லாம் எனக்கு தெரியல, பட் இப்படியும் இருக்காங்க. அது புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப டாக்ஸிக். எப்படின்னா, அவங்க என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தனோட கையை பிடிச்சிட்டு இன்னொருத்தனோட மடியில படுத்துட்டு இன்னொருத்தர மடியில படுக்க வச்சிருப்பாங்க. எனக்கு அது எல்லாமே ஓகே ஃபைன், இதெல்லாம் தப்பு கிடையாது அப்படிங்கிற மென்டாலிட்டிலே நான் இருந்தேன். ஒரு சர்டைன் பீரியட் மேல என்ன சொன்னாங்கன்னா,
நீ மோசமானவன், நீ வந்து என்னை வந்து எப்ப பார்த்தாலும் நீ இப்படிதான் ட்ரீட் பண்ற. இன்னொரு அண்ணங்கிற ஒருத்தன் கூட கை கட்டி பிடிச்சு போயிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன பிளேம் பண்ணாங்க வச்சு, நீ தப்பானவன், நீ வந்து பாக்குற பாரு கண்ணோட்டம் தப்பா இருக்கு, அதனாலதான் உனக்கு இப்படிலாம் தெரியுது. சரி ஓகே, நான் இன்செக்யூர் பர்சனாவே இருந்துட்டு போறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. பாய்ஸ், நான் உங்களுக்கு சொல்ற விஷயமும் மிஷன், பர்பஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். யாராவது ஒருத்தவங்க இதை டேமேஜ் பண்றாங்க, உடைக்கிறாங்க, அது யாரா இருந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் உங்க பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட போய் நீங்க வந்து சண்டை போடுங்கலாம் நான் சொல்லவே மாட்டேன். அதெல்லாம் தேவையே இல்லை. சைலண்டா ஒதுங்கி வந்துட்டே இருங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் ஒருத்தன் தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட ரொம்ப ரொம்ப பெருசா ஹியூஜா கன்சிடர் பண்றானோ அவனோட பாத் கண்டிப்பா லோன்லியா தான் இருக்கும். பட் ஆனா ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேல அவனை எல்லாருமே மதிக்க ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் அவன் ஒரு வேல்யூஸ், அவன் ஒரு பவுண்டரிஸ் போட்டு வாழுவான். யூசி அந்த அந்த பழைய ரிலேஷன்ஷிப்ல இருந்து நான் வந்து அந்த டிராமாஸ்ல இருந்து வெளியே வரதுக்கு எனக்கு இன்னமும் டைம் எடுத்துட்டு இருக்கு. லெட்ஸ் சே அதனாலதான் நான் அடுத்தடுத்து எனக்கு கான் த்ரூ வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே ஒரு 3 months 6 monthsல ப்ராப்ளம் வந்த மெயின் ரீசன், நான் அந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் டிராமாஸ் நான் இன்னும் ஹீல் பண்ணவே இல்லை. இப்போதான் நான் எல்லாத்துலயுமே ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கேன் சொல்ல போனா. சோ இந்த வீடியோஸ் போடுறது எல்லாமே என்னோட ஜேர்னியை நான் தெரிஞ்சுக்கணும், நான் எப்படி மாறிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் சோ ஓகே ஃபைன், என்னோட பிசினஸ்க்காகவும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க பசங்களுக்காகவும் லிட்டரலா நிறைய பசங்க இதை வெளியே சொல்ல மாட்டீங்க, வெளியே உங்களுக்கு தெரியாது. உங்களோட கட் பொட்டன்ஷியல் சொல்லும், உங்களோட கட் ஃபீலிங் சொல்லும், ஏதோ ஒரு தப்பு இருக்கு இந்த இடத்துல, ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அவங்க ஏதோ மறைக்கிறாங்கன்னு. ஆனா நீங்க அந்த கட் ஃபீலிங்க கேட்க மாட்டீங்க. பிகாஸ் அது தப்பு, அது நெகட்டிவா சொல்லுதுன்னு உங்களை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டாங்க சொசைட்டி, சோசியல் மீடியா, அந்த ஃபெமினிஸ்ட், ஃபேக் ஃபெமினிஸ்ட் ஃபெல்லோஸ் எல்லாருமே. இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் அப்போஸ் பண்ணுவீங்க, எத்தனை பேர் ஓகே பண்ணுவீங்க, அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. பாக்குறவங்க பாருங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, எனக்கு அது ப்ராப்ளமே இல்லை. ஆனா மேபி நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னா உன் சைட்ல நிக்கிற ஒரே ஆளு, உனக்கு உண்மையை சொல்ற ஒரே ஆள் நான் மட்டும்தான், உனக்கு சப்போர்ட் பண்ற ஒரே ஆள் நான் மட்டும்தான். அதனால வந்து லெட்ஸ் சே சோ அதுக்காக என் ப்ராடக்ட்ஸை நீங்க வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் அது உங்க லைஃப்ல உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் எனக்கு ஒரு சிஸ்டம் இல்லை, ஒரு ரொட்டீன் இல்லை. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை பத்தி நினைச்சுக்கிட்டு, இல்லை எப்ப பார்த்தாலும் மற்ற ரிலேஷன்ஷிப்லயோ இல்லை செக்ஷுவல் தாட்லயோ இன்டிமேட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறத விட, எனக்குன்னு ஒரு ரொட்டீன், எனக்குன்னு ஒரு ஃபார்முலா, எனக்குன்னு ஒரு சிஸ்டம் நான் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் என் லைஃப்ல நான் நிறைய ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய நான் ரொம்ப அதாவது பீஸ்ஃபுல்லா இருக்கேன் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஒரு சக்சஸ் வேணும், இல்ல என்டர்பிரினர் ஆகணும், ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி ஓடிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அங்க பீஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஹாப்பினஸ் இருக்கும். நான் ஹாப்பியா இருக்கேன், சிம்பிள். ஏன்னா ஜிம்லயும் சரி வெளியும் சரி பாக்குற எல்லாருமே சொல்றதுன்னா, எப்படி இப்படி இருக்கீங்க, எப்படி இப்படி இருக்கீங்க. ஆனா என் லைஃப யாருமே வாழ முடியாது. பிகாஸ் 3 o'clock எந்திரிக்கணும், ஒர்க் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், ரொம்ப டிசிப்ளினான லைஃபா இருக்கணும். என்னால எல்லாத்தையுமே ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டேன், படம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எனக்கு ரிலாக்ஸ் வேணுங்கிறதுக்காக நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ரிலாக்ஸேஷன் எனக்கு தூங்குறது, வாக் போறது. இந்த லைஃப் யாருமே வாழ முடியாது, அவ்வளவு ஈஸியா வாழ முடியாது. வாழலாம், நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, பட் அவ்வளவு ஈஸி கிடையாது. எல்லாருக்காக நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல். யோசிச்சு பாருங்க, இடத்துல இருந்த அதே ஆள் தான் நான். எனக்கு அந்த பையன் சொல்லும் போது டக்குன்னு எனக்கு என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் தான் ஞாபகம் வந்துச்சு. 5 years நான் வேஸ்ட் பண்ணேன். என் மேல தப்பு இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். என் மேல நிறைய தப்பு இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இல்ல நான் வந்து உத்தமன், நான் கெட்டவன் கிடையாது. அப்படிலாம் நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், கரெக்டா. பட் சம்பவம் நான் யாரையும் பிளேம் பண்ண விரும்பல. மேபி அவங்க ஹாப்பியா இருந்துட்டு போட்டோம், அது பிரச்சனை கிடையாது நமக்கு. பட் த திங், நீ உன்னோட லைஃபை பார்த்துட்டு நீ யாரையும் நம்பி டிபெண்ட் பண்ணிட்டு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு அவங்க லைஃபை சந்தோஷமா வாழதான் போறாங்க. யோசிச்சு பாரு, ஒரு செகண்டாவது உன்னை பத்தி நினைப்பாங்களா? பிகாஸ் நிறைய பேருக்கு என்ன தாட் இருக்குன்னா, பாரு நான் அவளை எப்படி இது பண்றேன் பாரு, நான் வந்து எப்படி வந்து காட்டுறேன் பாரு, அவள் என்னை ஏன் மிஸ் பண்ணு யோசிக்கணும். அப்படி யோசிக்க மாட்டாங்க நண்பா. எல்லாருக்குமே அவங்கவுங்க வேலை இருக்கு, எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அதை நோக்கி கான் த்ரூ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. மேபி அவங்க தெரிஞ்சு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு அவங்க ஃபீல் பண்ண போறது கிடையாது. தெரியாம பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன், அவங்க லைஃப் அவங்க பாக்கட்டும். நீங்க அவங்கள மன்னிச்சுட்டு அடுத்து உங்க வேலையை பாருங்க, உங்களுக்குன்னு இருக்க லைஃபை பாருங்க. அவங்க மட்டுமே உங்க லைஃப் கிடையாது, ரைட்? ஏன்னா நான் பண்ண பெரிய தப்பே அவதான் என் லைஃப் அப்படின்னு நினைச்சதுதான் என் தப்பே. தப்ப பண்ணாதீங்க.
ஸோ என்னோட வேல்யூஸ் இதுதான். நான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கவே மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் தான் யோசிப்பேன். மேபி நான் இன்செக்யூர் பர்சனா இருந்தா பரவாயில்ல, பிரச்சனையே இல்லை எனக்கு. நான் இன்செக்யூர் பர்சன் தான், இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாருக்குமே ஒரு ஒரு பிலீஃப் இருக்கு, ஒரு ஒரு வேல்யூஸ் இருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு இருக்கிற வேல்யூஸை நான் வந்து என்னைக்குமே யாருக்காகவும் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன். இது என் வேல்யூ, நான் இப்படிதான் நிற்பேன் அப்படின்னு நிற்பேன். இந்த ஒரு ஆட்டிடியூட் எப்பவுமே நீங்க வச்சுக்கோங்க. நெகட்டிவான ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நிறைய இருக்கு. நெகட்டிவ் ஆட்டிடியூட்னா நான் திமிரா நடந்துப்பேன், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், நான் சிகரெட் அடிப்பேன், குடிப்பேன், நான் எல்லாரையும் போட்டு ஒம்புழுப்பேன், நான் சண்டை போடுவேன், நான் ரோட்ல சண்டை போடுவேன், நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன யாருமே கேட்க கூடாதுன்னா உன் லைஃப் நாரி போறதை யாராலையும் தடுக்க முடியாது. புரிஞ்சுக்கோ. இல்ல, எனக்குன்னு ஒரு கோர் வேல்யூஸ் இருக்கு. நான் ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு பர்சன், நான் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மிஷனுக்காக போயிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் நம்பிதான் நான் இருக்கேன். வெளியே வேலிடேஷன் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவை என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நீ நினைக்கிற அப்படின்னா, உன் வேல்யூஸை யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்காத. லெட்ஸே ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிக்கும். என் பேர் சூர்யா, என் வீடு இந்தியா. அந்த படத்துல இருக்க மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருங்க, பட் ஹீரோ தன்னோட வேல்யூவை விட்டு கொடுத்துரு. அதாவது தன்னோட கோவத்தை ப்ராப்பரா யூஸ் பண்ணும்போது அந்த வேல்யூவை மற்றவங்களுக்காக அவர் விட்டு கொடுத்து போகும்போது அவரே விட்டு கொடுத்துட்டு போயிடுற மாதிரி ஆயிடும். பட் ஒன்ஸ் உன்னோட அந்த ஒரு ஆட்டிடியூட நீ அவர் வச்சுட்டு இருக்கும் போது, ஐ மீன் இதுதான் நான் வந்து ஒரு ஆர்மி மேன், நான் எனக்கு அங்க போகணுங்க தான் என்னோட ஆசை, பட் என் கண்ணு முன்னாடி தப்பு நடந்தா என்னால் தடுக்காம இருக்க முடியாதுன்னு அவர் கான் த்ரூ பண்ணும்போது அவரே ரீபாண்ட் பண்ணி பிறக்க வைப்பார். உங்களோட வேல்யூஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியமா. உங்களோட கோர் வேல்யூஸ் பேப்பர் எடுங்க. கோர் வேல்யூஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், பிலீஃப்ஸ் என்னென்ன நெட்ல போய் கோர் வேல்யூஸ் போட்டீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வரும். அதுல உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ அந்த வேல்யூஸ் எழுதுங்க. இப்போ லெட்ஸ் சே என்ன பொறுத்த வர செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஃபினான்ஸ், கரியர், நாலேஜ், லவ், ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரஸ்ட் வர்த்தி, ட்ரூத்ஃபுல், இது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு பேட்டர்னுக்குள்ள வந்து ஒரு 10 கோர் வேல்யூஸ் எழுதுங்க. அந்த கோர் வேல்யூஸுக்கு யாராவது அப்போஸ் பண்ற மாதிரியோ இல்ல உங்களை தடுக்கிற மாதிரியோ யாராவது வராங்க அப்படின்னா அவங்கள லைஃப்ல இருந்து ஒதுக்கி வைங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஒதுக்கி வைங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு தெரியும் அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஒரு அன்பை எதிர்பார்க்கிறோம், அவங்க நம்மளை ஏமாத்திட்டு போறாங்க, பட் திரும்பி வந்தாலும் நம்மள பெருசா ட்ரீட் பண்ணல, திரும்பி அதே மாதிரிதான் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம அதிகமான வேலிடேஷன் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். அவன் நம்மள வந்து ஒரு பெரிய ஒரு இதா மதிக்கணும் அப்படின்னா நடக்கவே நடக்கும். ஒன்ஸ் உன் மேல இருக்கிற ஒரு இம்ப்ரெஷன் ஒன்ஸ் பட்டது தான், அது மாறவே மாறாது எப்பவுமே. ஸோ அதனால மேபி என்னோட கோர் வேல்யூஸ் தான். என்னோட ஃபியூச்சர் குவீனுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணுமே தவிர தப்பான ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடாது. அவங்க இந்த ஷேப்ல தான் இருக்கணும், அவங்க இப்படிதான் இருக்கணுங்கிறத நான் ஒவ்வொன்றும் ஸ்பெசிஃபிக்கா நான் எழுதி வச்சிருக்கேன். கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது வேற. நமக்கு வேணுங்கிற விஷயத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாரிட்டியா இருக்கணும். அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரை. இப்ப எனக்கு ஒரு ஆப்பிள் லேப்டாப், மேக்புக் ஏர் A1 வேணும் அப்படின்னா அதுதான் நான் வேணுங்கிறதுல தெளிவா இருக்கணும். நான் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். நான் படிச்சிருக்க நிறைய புக்ஸ்லயும் சரி, இல்ல நான் பாக்குற நிறைய கான்டென்ட்ஸ்லயும் சரி, இல்ல நான் மீட் பண்ற நிறைய என்டர்பிரனர்ஸும் சரி, சொல்ற விஷயமே ஸ்பெசிஃபிக்கா இருங்க. ரொம்ப சூப்பர் ஸ்பெசிஃபிக்கா இருங்க, சூப்பர் கிளாரிட்டியோட இருங்க. ஸ்பெசிஃபிக் கிளாரிட்டி தான் உங்க லைஃப்க்கு தேவை. நான் எல்லா விஷயத்துலயுமே கிளாரிட்டியா இருங்க தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவு கிளாரிட்டியை கொண்டு வாங்க. நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அப்படிலாம் இருக்கணும் அவசியம் இல்லை, பட் கிளாரிட்டியை முடிஞ்ச அளவு கொண்டு வாங்க. இந்த மாதிரிதான் இருக்கணும், இதுதான் என்னோட வேல்யூஸ், இந்த வேல்யூஸுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கணும், எனக்கு வெந்தது வேகாததெல்லாம் எனக்கு வந்து வேண்டாம், இந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்கு ப்ராபப்ளி வந்துருங்க. எப்போ நீங்க இந்த மைண்ட் செட்லாம் விட்டு கொடுத்துட்டு பரவாயில்ல எனக்கு கிடைச்சா போதும் நான் ரொம்ப அப்படிங்கிறது வந்து ஒரு லேக் மென்டாலிட்டி, லேக் மைண்ட் செட். எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை, எனக்கு வந்து கிடைக்காது, எனக்கு கிடைச்ச வரைக்கும் போதும்பா அப்படிங்கிறது. ஆனா இங்க இன்னொரு விஷயம் இருக்கு. நீ ஒரு விஷயத்த ஆசைப்படுற, இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னா நீ எப்படிப்பட்ட பர்சனா இருக்கணும். So that's why I am following brahmacharya, like monk mode, this kind of things, right? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டிசிப்ளினா இருக்கணும். மேபி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வருவாங்க வரல, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஆனா எனக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, எனக்குன்னு ஒரு மிஷன் ஒண்ணு இருக்கு, எனக்குன்னு நான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் கான் த்ரூ பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும் போது அதுக்கேற்ற பர்சனா என்ன நான் மாத்திட்டு இருக்கேன். தட்ஸ் வை ஐ ஒன்ட் கன்சியூம் சச் மச்
அமௌண்ட் ஆஃப் கான்டென்ட்ஸ், என்டர்டைன்மெண்ட், சோஷியல் மீடியா, எனிதிங். புக்கே படிச்சா கூட 10 பக்கத்துல இருந்து 5 பக்கம் படிப்பேன். அதுல இருக்கிற விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேனே தவிர இல்ல இல்ல இந்த புக்ல இப்படி இருக்கு, அடுத்த புக்கு படிக்கிறேன் அப்படி நான் போவே மாட்டேன். எனக்கு இந்த ஜாம்பிஸ் மாதிரி அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி கிடையவே கிடையாது. அந்த ஒரு மென்டாலிட்டி வச்சுக்காதீங்க. ஒன்ஸ் ஒரு விஷயத்த ட்ரை பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் 30 to 60 days அதை ட்ரை பண்ணாதான் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆவாதான்னு தெரியும். லெட்ஸே நான் ரீசெண்ட் டைம்ல பண்ண தப்பே இந்த நீஷை மாத்திக்கிட்டே இருக்கு. இந்த நீஷ், அந்த நீஷ், அது இது லொட்டு லொசுக்கு. What I just found, I'm just going to help a weak men to become a masculine leaders or a people. They just need to be fit in the mentality, mindset, body, everything. I just found a niche. I just created a niche, a different niche. எனக்கு இதுதான் நீஷ்னு கிடையாது. எல்லாருமே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணா நான் அதுதான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு ஏன் உள் மனசுக்குள்ள அது தோணல. ஆக்சுவலி எனக்கு இப்படிதான் பண்ணணும்னு தோணுது, இப்படிதான் பேசணும்னு தோணுது. ஃபுல்லா ஸ்கிரிப்ட் எழுதி அந்த புக்ல இருக்க விஷயத்த யாரோ சொன்ன விஷயத்த சொல்லணும்னு எனக்கு தோணாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ ஓகே ஃபைன், எனக்கு இது ஹெல்ப் பண்ணுச்சு, இதை நம்ம சொல்லலாம், அவ்வளவுதான், சிம்பிள். பாக்குறவங்க, கிளைண்ட்ஸா வரவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க போறாங்க. இல்ல எனக்கு வேண்டாம், ஏன்னா எனக்கு வைரல் ஆகணும் அப்படிலாம் எனக்கு ஆசை. என்னோட எய்ம் எல்லாம் இதை விட பெருசு. சோ அதனால நான் சொல்ற விஷயமே இந்த சும்மா அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு கொடுத்துட்டு பரவாயில்ல அவ என்ன தேடி வரட்டும், உண்மையான காதலுக்கு அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையான காதல் அப்படிங்கிறது, காதல்ங்கிறத விட உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் எப்படி இருக்குங்கிறதுல ரொம்ப சூஸியா இருங்க, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருங்க, கிளாரிட்டியா இருங்க. என்ன ஏஜ்ல இருக்கணும், அவங்க கேர்ள்ஸா இருந்தாலும் பாய்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, என்ன ஏஜ்ல இருக்கணும், என்ன மாதிரி பேசணும், எப்படி நடந்துக்கணும், அவங்க ஹேர் எப்படி இருக்கணும், ஐஸ் எப்படி இருக்கணும், நோஸ் எப்படி இருக்கணும், அவங்க என்ன பிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும், அவங்க எப்படி பழகணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சூஸா ஸ்பெசிஃபிக்கா இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர வேண்டியவங்க வருவாங்க. நீங்க சும்மா ஊர் சுத்துறதுக்கு எனக்கு இப்போதைக்கு இருந்தா போதும் நினைச்சீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவங்கள விட உங்களுக்கு பெயின் வந்து அதிகமா இருக்கும் அவங்க விட்டுட்டு போகும்போது. பிகாஸ் நீங்க எமோஷனலி அட்டாச் ஆயிடுவீங்க. சோ இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்காதவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. The thing, if you give more priority to your self respect, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல மேபி உங்களை யாருமே மதிக்காத மாதிரி இருக்கலாம், உங்க லைஃப் ரொம்ப டவுனா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு சர்டன் பீரியட்ல உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும்போது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க அதிகமா உங்களுக்கு நீங்க வச்சுக்கிட்டே இருக்கும்போது மத்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க மேல உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை, தைரியம் எல்லாமே வந்துடும். ஒன்ஸ் அது எல்லாமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ இருக்கிற இடத்துல நீதான் ராஜாவா இருப்ப. நீ போய் யாருமே சேஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, எல்லாருமே உன்னை தேடி வருவாங்க. பிகாஸ் ஆஃப் யுவர் வேல்யூஸ், யுவர் கேரக்டர். அப்பயுமே ஒரு சில ஒண்ணு பிடிக்காதவங்க இருக்கதான் போறாங்க. பிடிக்காதவங்க இருக்கணும்பா, பிடிக்காதவங்க இருக்கணும். பிடிக்காதவங்க இருந்தா தான் நீ கரெக்டா போயிட்டு இருக்கன்னு அர்த்தம். பிடிக்காதவங்க, உன்னை பிடிச்சவங்க எல்லாருமே உன்னை பிடிச்சு போச்சு அப்படின்னா நீ தப்பா பண்ணிட்டு இருக்க, எல்லாருமே உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உன் மூஞ்சுக்கு முன்னாடி இந்த மாதிரி உண்மையை சொல்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா அவங்க எல்லாருமே ப்ராபப்ளி உன்னை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. So I just made up PDFs, right? Reborn as a warrior அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது வாரியர் டிசிப்ளின் சிஸ்டம் இப்போ ஒரு PDF ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கோ, கீழே ரெண்டுத்துக்கும் ஃபார்ம் இருக்கும். அண்ட் ஸோ என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அதுக்கும் கீழே ஃபார்ம் இருக்கும். மந்த்லி நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே என்னோட வீடியோ கோர்ஸ் வாரியர் ஒர்க்கிங் சிஸ்டம் அதுவும் கீழே இருக்கும். இது எல்லாத்தையுமே வாங்கி ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 30 to 40 days ஏதாவது ஒண்ணு பிக் பண்ணுங்க. ஓகே, ஏதாவது ஒண்ணு பிக் பண்ணி கண்டிப்பா உங்களால ஒன்னு பிக் பண்ற அளவுக்கு, ஒன்னு அஃபோர்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பணம் இல்லாமலாம் இருக்காது. ரைட், 99 rupees 49 rupeesலாம் உங்கள்கிட்ட இல்லாமலாம் இருக்காது. சிகரெட் அடிக்கிறதுக்கும் இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் பண்றதுக்கு பதிலா ஏதாவது சும்மா ஒண்ணு பிக் பண்ணி ஓகே ஃபைன் நல்லா இருக்கு, நல்லா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ஒரு 60 to 40 days ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ட்ரை பண்ணாம சொல்றது வேற, அதாவது வாங்கிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷனே இல்லை அப்படிங்கிறது வேற. சும்மா எனக்கு ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க, புதுசு சொல்லல அப்படிங்கிறது வேற. ஆனா வாங்கி ஒரே விஷயத்த சொன்னா கூட ஓகே இதை நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி ஒரு 30 to 50 days ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு சொல்றது வேற. எல்லாத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. நான் 3வது கேட்டகரியில இருக்கிற பீப்புளை தான் ரொம்ப நேசிப்பேன், லவ் பண்ணுவேன், பிலீவ் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அதை எடுத்து அதை ஒரு 40 days ஃபாலோ பண்ணிட்டு பிரதர்
இதுல எனக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டு போகுது அப்படிங்கிறவங்களதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்துல சாதிக்க போறான், அது சின்னதோ பெருசோ, ஆனா அவன் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண போறான், அவ்வளவுதான். மத்தவங்க சும்மா பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் அப்படியே அவங்க லைஃப் வச்சுட்டு இருக்கிறதுக்கும் தான். ஸோ போங்க, போயிட்டு ட்ரை பண்ண. உங்க மூஞ்சில் அடிச்சாப்புல யாராவது உண்மையா சொல்றாங்கன்னா அவங்க நீங்க நம்புங்க. மேக்ஸிமம் ஆஃப் இந்த 48 laws ஆஃப் பவர் அப்படிங்கிற புக்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, உன் உற்ற தோழனை நீ நம்பாத. ஏன் உற்ற தோழனை நம்பாத அப்படின்னா, அவன் அவன் நீ மனசு கஷ்டப்படுவாங்கிறதுக்காக உண்மையை சொல்ல மாட்டான். அவன் பரவாயில்ல நீ இப்படியே இருன்னு அவன் அவன் இருக்கிற மாதிரியே உன்னையும் இருக்க வைப்பான். பட் உன் எதிரியை நீ நம்பு, இல்ல உன் மூஞ்சிக்கு முன்னாடி சொல்றவங்களை நீ நம்பு. பிகாஸ் அவங்க அவங்களோட தப்பு என்ன கரெக்டான உங்ககிட்ட இருக்கிறத சொல்லணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது அவங்க அவங்களை ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. அது மேபி நீ அவனை கூட வச்சுக்கிட்ட அப்படின்னா. புரியுதா? ஸோ be strong, stay positive. This is KJ. I will recommend this video. You just need to watch.